வணக்கம், ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் லைனை பற்றி இன் டீட்டெயிலாக, அதாவது ஒரு கதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ட்ரெண்ட் லைனை பற்றி ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் இன்சைட் ஸ்டோரி என்ன நடக்கும், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி நான் எந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல, பண்ணவும் மாட்டேன். எந்த வீடியோலையும் நான் இண்டிகேட்டர் இது யூஸ் பண்ணுங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டேன். பிகாஸ் அது வேலை செய்யாது, எனக்கு வேலை செய்யலை, அப்படி வச்சுக்கலாம். எனக்கு வேலை செய்யலை. பட் இது மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸு, ஒரு பிரேக்அவே. மார்க்கெட் ஒரு 2 நாள் 3 நாள் கன்சால்டேட் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். வெளியில் போன உடனே இது ஷார்ப் ரியாக்ஷன் உள்ளே வந்திருக்குது. மறுபடியும் என்ன இருக்குது, கன்சால்டேட் ஆகிருக்கு, மறுபடியும் வெளியே போயிடுச்சு. கன்சால்டேட் ஆகிருக்குது, 2 நாள் வெளியே போயிடுச்சு. நீங்கள் இது ஃபுல்லாகவே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு இடத்துலேருந்து கன்சல்டேஷன், பெரிய லெவலில் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் இப்படி கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு திரும்ப இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுச்சு. திரும்ப மார்க்கெட்டில் இதே தான் நடக்குது. கன்சால்டேஷன் ஆகுது, அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுது. ஒரு 2 நாள் திரும்ப கன்சால்டேட் ஆகுது, அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுது. திரும்பவும் கன்சால்டேட் ஆகுது, அந்த இடத்த விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுது. இது பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே ஒரு கன்சால்டேஷனு, இங்கே வந்தாலே மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்த விட்டு பிரேக் ஆகி என்னாச்சு, மேலே வெளியே போயிடுச்சு. இப்போது நம்ம இந்த வீடியோவில் ட்ரெண்ட் லைனை பற்றி பார்க்க போகிறோம். சும்மா ட்ரெண்ட் லைனை ஒரு வெங்காயம் விலையோட, வெங்காய வியாபாரியோட கம்பேர் பண்ணி நம்ம இந்த வீடியோ கொண்டு போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் ட்ரெண்ட் லைனும் வெங்காய விலையும். இப்போ இதில் ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. எப்படி போகும் மார்க்கெட்டு, ட்ரெண்ட் ஆகி மேலே போகும். ஒரே ஜம்பில் போயிடுமா, போகாது. மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். ஏன்? எல்லாம் நம்மளை ஏமாற்ற தான். நீங்கள் வெங்காயம் 1 கிலோ 2 ரூபாய்க்கு விற்கிது. இங்கே கன்சல்டேஷன் ஃபேஸில் பிரேக் ஆகி மேலே போகுது மார்க்கெட். இந்த ரேஞ்சில் 2 ரூபாய்க்கு விற்கிது வெங்காயம். வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக வாங்கி ஸ்டாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வெங்காயம் எந்த மாநிலத்துலேயும் பெருசாக விளையலை, கண்டிப்பாக விலை ஏறும், நம்ம இப்போவே வாங்கி வச்சோன்னா நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்னு வியாபாரிங்க, மார்க்கெட் மேக்கர்ஸ், பிக் பிளேயர்ஸ், பேங்க், அந்த மாதிரி ஆளுங்க, ஸ்டாக்கில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த 2 ரூபாய்க்கே வாங்கிடுவாங்க. ரீட்டைலர்ஸ் வாங்குவாங்களா? கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தேவை இருக்குல்ல. கொஞ்சமாக வாங்குவாங்க, ரொம்ப கொஞ்சமாக வாங்குவாங்க. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு காரணம் எல்லாமே பிக் பிளேயர்ஸ் தான், ரீட்டைலர்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க ஹியூஜ் குவான்டிட்டியில் பொறுமையாக வாங்கிடுவாங்க. வெங்காயத்தை வியாபாரிகள் 2 ரூபாய்க்கு வாங்கி பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? அதிக விலைக்கு விற்கிறதுக்கு. அப்போ இங்கேருந்து வெங்காய விலை அவங்க பதுக்க என்ன ஆகும், சப்ளை டிமாண்ட் செயினில் பிரச்சனை வரும். அப்போது டிமாண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனவுடனே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் லிட்ரலாக இந்த மாதிரியே நான் சொல்லித்தர மாதிரி பார்க்காதீங்க, சும்மா ஒரு ஸ்டோரிக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனோடனே மேலே போகுது. 2 ரூபாய்க்கு விற்று வெங்காயம் 13 ரூபா ஆயிடுச்சுப்பா. வாங்க மாட்டாங்க பையர்ஸ். ஏன்னா கொஞ்சம் விலை கம்மியாச்சுன்னா வாங்குவோமே, அந்த மைண்ட் செட் எப்போவுமே ஹியூமன் மைண்ட் செட்டு.
எப்போவுமே வந்து அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா காலத்துலேயும் அது இருந்துக்கிட்டே இருக்குது, இனிமேலும் இருக்கும். கொஞ்சம் கம்மியான வாங்குவோமே, கொஞ்சம் கம்மியான உடனே 13 ரூபாலேருந்து 6 ரூபா வந்த உடனே மறுபடியும் ரீட்டெய்லர்ஸ், மறுபடியும் அந்த சின்ன சின்ன வியாபாரிங்க விலை ஏறிடும் போலவே அப்படின்னு வாங்கி விற்கிறவங்க எல்லாம் இந்த 6 ரூபா விலையில் வாங்கிடுவாங்க. இங்கே 2 ரூபாய்க்கு வாங்கினவங்க 13 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிப்பாங்க. 2 ரூபாய்க்கு வாங்கி 13 ரூபா விற்றதில் கொஞ்சம் லாபம் பார்த்துருவாங்க. அப்போது இந்த டிஸ்கவுண்ட்டை காமிச்ச உடனே புதுசாக வாங்குகிற ஆளுங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து வாங்கிடுவாங்க. மேலே போகுமா போகாதா அப்படின்னு கொஞ்சம் டபுள் மைண்டாக இருக்கிறவங்க, அதெல்லாம் வெங்காயம் விலைலாம் ஏறாதுப்பா இனிமேல், அதான் ரொம்ப நாளைக்கு இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களாம் யாரும் வாங்க மாட்டாங்க, யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் யார் வாங்குகிறா? வியாபாரிகள், மார்க்கெட் மேக்கர்ஸ். தேனோ உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம ஊரில் விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, வெளி மாநிலத்திலேருந்து வெங்காயம் வருமா வராதான் நமக்கு எப்படி தெரியும், அங்கே மழை பெஞ்சுதா, நல்ல விளைச்சல் வந்திருக்குதா, வெங்காயம் எத்தனை ஏக்கரில் நட்டுருக்குறாங்க, எல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு தான் தெரியும். அப்போ என்ன ஆகுது? வெங்காய விலை மறுபடியும் ஏறுது. எவ்வளோக்கு? 20 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. 2 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் 13 ரூபாய்க்கு போய் 6 ரூபாய்க்கு வந்து செகண்ட் சான்ஸ் இது 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ 20 ரூபாய்க்கு போனோன்னா எல்லாம் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. திரும்ப என்ன பண்ணணும்? டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் வாங்குவாங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க? கண்டிப்பாக விலை ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்குகிறாங்க. அதனால தான் இந்த ஒரு சின்ன பீக் அடிக்கும். ஃபஸ்ட்டு மூமெண்ட் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே நிறைய தடவை 80% ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீக் அடிக்கும். திடீர்னு எல்லோரும் வந்து அலர்ட் ஆகி வெங்காயத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வியாபாரிகளும் சேர்ந்து தான் வாங்குவாங்க. இங்கே 2 ரூபாய்க்கு வாங்குறாங்கல்ல, அவங்க இங்கே 6 ரூபாய்க்கும் வாங்குவாங்க, இங்கே 18 ரூபாய்க்கும் வாங்குவாங்க. 40 ரூபா 40 ரூபா 48 ரூபா வரைக்கும் வெங்காயம் விலை போயிட்டு எங்கே வந்தது? 18 ரூபாய்க்கு வந்துருக்குது. இங்கே வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட 18 ரூபா கொடுத்து வாங்க தயாராக இருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸ். 2 ரூபாங்கும்போது தேவை இருக்குது, தேவையில்லாதவங்க எல்லாருமே சும்மா 1 கிலோ வாங்குற வெங்காயம் 2 ரூபா தான்ப்பா, ஒரு 10 கிலோ வாங்கி போடு அப்படின்னு பேசினவங்க கூட 18 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு இப்போ தயாராக இருப்பாங்க. ஆனால் 10 கிலோலாம் வாங்க மாட்டாங்க, தேவைக்கு வாங்கிப்பாங்க. ஏற்கனவே 2 ரூபாய்க்கு வாங்கினவங்க 48 ரூபாய்க்கு விற்று நிறையா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் மேக்கர்ஸ், பிக் பிளேயர்ஸ். இப்படியே கொண்டு போனால் யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதனால் டிஸ்கவுண்ட் 48 ரூபாலேருந்து ப்ரைஸு 18 ரூபா ஆயிடுச்சு. திரும்ப எல்லாம் வாங்குகிறாங்க. இந்த தடவை மடத்தனமாக வாங்க மாட்டாங்க எல்லாரும், ஓரளவுக்கு தேவைக்கு வாங்கிப்பாங்க. அப்படியே இந்த ஃபேஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே போகும். இந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாளாக இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் விலை வந்து அப்படியே இருக்கும். 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சிலேயே மேலே கீழே போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த ரேஞ்சை விட்டு இன்னும் வந்து டிமாண்ட் அதிகம் பண்ணி 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இது பண்ணுறதெல்லாம் யார்? வியாபாரிகள். அவங்களுக்கு தெரியும் அடுத்து மார்க்கெட்டில் இந்த சீசனில் வெங்காயம் நிறையா நட்டுருக்காங்க, நிறைய வெங்காயம் வந்து விளைச்சல் ஆகிடுச்சு, மார்க்கெட்டுக்குள்ளார வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் இருந்தும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இவங்க 2 ரூபாய்க்கு வாங்கினாங்களே, அதை 100 ரூபாய்க்கு நம்ம தலையில் கட்டணும்ல. நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? 20 ரூபா வந்தனா, அப்போ 20 ரூபா வந்துச்சு இன்னும் மேலே போகணும், இங்கே வாங்குவாங்க. டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். மேலே போகுதுன்னா விட்டுறணும், போ எவ்வளோ தூரம் வேணாலும் போ, வருவலை கீழே அப்போ வாங்கிக்கிறேன். இது எப்படி கரெக்டாக இங்கே தான் வரும்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டு இங்கே வந்தது, இப்படி போச்சு, இப்படி வந்துட்டு தானே மேலே போகுது, இப்படி கீழே வந்தது திரும்ப மேலே போய் இப்படி கீழே வந்துட்டு தானே மேலே போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும், ப்ரீமியமில் வாங்கக்கூடாது.
நம்ம பண்ணுறது எல்லாம் தப்பெல்லாம் என்னது, 2 ரூபாய்க்கு விற்கும்போது வாங்க மாட்டோம். நம்மளுக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்காது, வேறு 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 பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போது இது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போதும் வாங்க தோணாது. சில பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் சொல்கிறேன். என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் வரும்போது வாங்க மாட்டோம், கன்சால்டேட் பண்ணும்போது வாங்க மாட்டோம், 80 ரூபாய்க்கு விற்கும்போது வாங்குவோம். கண்டிப்பாக 150 ரூபா 200 போய்டும்பா வெங்காயம் விலை. 2 ரூபாய் விற்கும்போது அது தோணாது, 80 ரூபாய்க்கு விற்கும்போது தோணும். சரி எதுக்கும் வாங்கி வைப்போம் அப்படின்னு இங்கே வாங்குவோம். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறானே, இங்கே வாங்குறது கூட ஓகே தான், பட் ஆனால் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணி வாங்குங்கன்னு சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரெண்ட் லைனுக்கு டிஸ்கவுண்ட்டு இது வரைக்கும் டச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றேன். டிஸ்கவுண்ட்டில் வாங்கியாச்சு 80 ரூபா. இங்கே 2 ரூபாய்க்கு வாங்கினவங்களாம் என்ன பண்ணுறாங்க, 80 ரூபாய்க்கு உங்கள் தலையில் கட்டுறாங்க. இங்கே உங்களுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஸ்லோ இது வந்து குயிக் ஃபேஸு, இங்கே வந்து அப்படியே கன்சால்டேட் ஆச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய மூமெண்ட் இருக்காது, சும்மா இது வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி டக்குன்னு வந்து உங்கள் தலையில் கட்டுறதுக்காக எப்படி பீக் அடிச்சிருக்கான் பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு மேலே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கீழேயும் போயிடும். 80 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் வாங்கினோன்னா கொஞ்சம் கீழே போச்சு, வாங்கினோன்னு தான் கீழே போகணுமா அப்படின்னு நினைப்போம். திரும்பவும் வந்து மேலே வரும், 90 ரூபா 100 ரூபா வரைக்கும் போகும். இந்த ரவுண்ட் நம்பருக்காக வெயிட் பண்ணுறது. 100 ரூபா வந்தோன்னு கொடுத்துடலாம், 96 ரூபாவில் கொடுக்க மாட்டோம். 100 ரூபா வந்தால் கொடுத்துருவோமே, திரும்பவும் உங்கள் ப்ரைஸ்லேருந்து கீழேயே போயிடும். சச்சோ கொடுத்துருக்கலாமோ, 80 ரூபாய்க்கு வாங்கி தேவையில்லாமல் 2 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோன்னா 100 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிருந்துடலாம், சரியான லாபம் பண்ணிடலாம். இதெல்லாம் தோணும், இதெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்போம். பட் ஆனால் செய்கிறது என்னது, 80 ரூபாய்க்கு வாங்கி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த உடனே இந்த 100 ரூபா ரவுண்ட் நம்பர் வந்தோன்னா கொடுத்துடலான்னு நினைக்கும் போது அங்கே போகாமல் மார்க்கெட் என்ன ஆகும், 96 ரூபாலேருந்து கீழே விழுந்துடும். அதுவும் எப்படி விழும், மொத்தமாக விழுந்துடும். உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஏன்னா நீங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க, 70 ரூபாய்க்கு வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துருச்சு, இங்கே வந்து கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்கான், 65 ரூபாய்க்கு விற்கும் போது ஆட் பண்ணுறது. 80 ரூபாய்க்கு வாங்கினதே தப்பு. சரி ஒரு 10 ரூபா லாபம் வந்தோன்னா கொடுத்துடலான்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டும் இல்லை. அங்கேருந்து கீழே வரும்போது வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு லாஸும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் பிரேக் ஈவனில் வெளியே வரனா பார்க்கணும், அந்த மைண்ட் செட்டும் இல்லை. கீழே வந்துருச்சு, இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா நம்ம லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே கம்முன்னு போயிடலான்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டும் இல்லை. எந்த மைண்ட் செட்டு வேலை செய்யும், 65 ரூபாய்க்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா மேலே போயிடுவான், இதுதான் டிஸ்கவுண்ட்டு, இங்கே ஆட் பண்ணால் 150 ரூபாய்க்கு போயிடுவான். நம்ம அந்த 150 தான் டார்கெட்டில் இருக்கும், இல்லைனா இந்த 100 தான் டார்கெட்டில் இருக்கும். இங்கே பை பண்ணோன்னா இது 100 ரூபா போச்சுன்னா டக்குன்னு வந்து கொடுத்துட்டு சரியான லாபம் பார்த்துடலாம். என்ன பண்ணால் கொஞ்சம் மேலே போனான்னா 65 ரூபாலேருந்து 75 ரூபா இது ப்ராஃபிட்டில் இருக்கும், இது அப்போ கூட லாஸில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னாச்சு, அங்கேருந்து திரும்பவும் வந்து கீழே தான் போயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து லாஸ்ட்டில் இருக்கீங்க. திரும்பவும் இந்த 65 ரூபா லெவலையே வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே போகிறான். திரும்பவும் இந்த இடத்துல ஒரு 40 ரூபா ரேஞ்சில் திரும்பவும் ஆட் பண்ணுறது. உங்களால் முடியும்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பீங்க. இதான் மைண்ட் செட்டு. 80 ரூபாய்க்கு வாங்கி அதான் பீக்கில் ப்ரீமியமில் வாங்கி ப்ரீமியம்லேயே மறுபடியும் ஆட் பண்ணி மறுபடியும் மிட் ரேஞ்சில் இன்னொரு தடவை ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணோன்னா மேலே போகுதா, இந்த தடவை என்ன ஆகும், நீங்கள் வந்து பிரேக் ஈவன் வந்துடுவீங்க. 85 ரூபா இங்கே இருக்குது, 65 ரூபா இங்கே இருக்குது, 40 ரூபா இங்கே இருக்குது. பிரேக் ஈவன் வந்துடும், இல்லைனா கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். இதோ இங்கே பார்த்தீங்களே அந்த மாதிரி 80 ரூபாலேருந்து 10 ரூபா ப்ராஃபிட் வந்து அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு 5 ரூபா ப்ராஃபிட் வரும்.
3 பொசிஷன் உங்ககிட்ட இருக்குங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. இங்கேருந்து இது இப்படியே மேலே போயிடும் 100 அந்த 100 நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. 100 வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம், சரியான ப்ராஃபிட்டு. அடித்தா நான் மறுபடியும் கீழே திரும்ப அதே 40. இந்த தடவைனாச்சும் நீங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு நினைப்பீங்களா? எப்படியா மேலே போயிடுவோம் அதே தான் தோணும். என்னாச்சு? 18 ரூபாய்க்கு வந்தது, 6 ரூபாய்க்கு வந்தது, 2 ரூபாய்க்கே வந்துச்சு. உங்கள் அக்கௌண்ட்டும் போயிடும், இருந்த காசெல்லாம் கரைச்சிட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து ட்ரேடர்ஸ் வந்து அக்கௌண்ட்டை நீங்கள் லிக்விடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது ட்ரெண்ட் லைனை எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, பிகினிங் ஆஃப் த ட்ரெண்ட் இங்கேயே ஆரம்பிச்சிடணும் நீங்கள். இல்லைனா மிட் ரேஞ்சில்னாச்சும் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிக்கணும்? ப்ரீமியமில் எப்போவுமே வாங்கக்கூடாது, டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ப்ரீமியமில் வாங்கக்கூடாது, டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன்லேயே பாதிக்கு மேலே இந்த கன்சால்டேஷன் ஃபேஸை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே அதுக்கு மேலே நீங்கள் வாங்கி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன பீக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த 2 ரூபாய்க்கு இங்கே வாங்கின வியாபாரிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட விற்றுட்டு திரும்ப இந்த 2 ரூபாய்க்கு வெயிட் பண்ணி இந்த 2 ரூபாய்க்கு திரும்ப வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தொடர்ந்து இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ந்து இதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லாஸ் 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 லாஸ். ஒரு லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதான் நடந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில். கன்சால்டேஷன் ஃபேஸு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடும். கன்சால்டேஷன் வெளியே இதே தான் நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். இப்போது இன்றைக்கி கோல்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது? ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு. இங்கேருந்து எவ்வளோ பெரிய கன்சால்டேஷன் பாருங்கள். இங்கே 1 ஹவர் சார்ட் இது. அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே மேலே போயிருக்கான். என்ன பண்ணான்? இந்த ரிஜெக்ஷனை மார்க் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று. அதுக்கு மேலே போய் அதில் இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையும் கிராப் பண்ணிவிட்டு கீழே போகிறான். மார்க்கெட்டை நீங்கள் வெறும் கேண்டில் ஸ்டிக்காகவே பார்க்காதீங்க. இது ஒரு ஸ்டோரியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், பையர்ஸ் பெருசாக செல்லர்ஸ் பெருசாக அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஒன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இங்கேருந்து மார்க்கெட்டை மேலே போகலாம். எப்படி நம்ம இதை ட்ரேட் பண்ணுறது? இவ்வளோ பெருசாக விழுந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம ஒரு க்ரீன் கேண்டலுக்கு வெயிட் பண்ணோம். அந்த க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப மார்க்கெட்டை மேலே போக விட்டு திரும்பவும் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா இங்கேருந்தே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இது ஈக்குவல் லோவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா விக்கு மட்டும் கீழே மீதி இருக்க லிக்விடிட்டியும் எடுத்துக்கிட்டு பாடி இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 என்ட்ரி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவையும் அதான் நடக்கும். இது ஹிட் அண்ட் ரன்னுன்னு சொல்லுவோம். இந்த இடத்த டச் பண்ணோன்னா மேலே போயிட்டான், இந்த இடத்த டச் பண்ணோன்னா மேலே போயிட்டான். பட் ஆனால் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் மேலே போனால் திரும்ப வந்தால் அந்த ரேஞ்சுக்கே அதுக்கப்புறம் மேலே போனோம். நேற்று ஃபுல்லாக மார்க்கெட் என்னாச்சு? நேற்று ஃபுல்லாக காலையிலேருந்து இங்கே வந்தான் கீழே போனான், இங்கே வந்தான் கீழே போனான். இங்கே என்ன பண்ணால் ட்ரெண்ட் ஆச்சு. மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கேருந்து எங்கே வந்தான்? இவ்வளோ தான் நேற்று நடந்தது. காலையிலேருந்து சாயந்தரம் நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே வால்யூம் பேஸ் பண்ணி நிறைய ட்ரேட் ஆச்சு. பட் ஆனால் காலையிலேருந்து இதுதான் நடந்தது. இங்கே போகிறான், கீழே ட்ரெண்ட் லைனுக்கு வரான், போகிறான், ட்ரெண்ட் லைனுக்கு வரான், போகிறான், ட்ரெண்ட் லைன் பாதி வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் மேலே போயிட்டான். மேலே போய் என்ன பண்ணான்? 1 ஹவரில் காமிச்சேன் பாருங்கள். 1 ஹவரில் காமிச்ச மாதிரி இதுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். இப்போது
இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த இடத்துலேருந்தே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மார்க்கெட் திரும்ப வந்து அதே இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். சரி, நம்ம ட்ரெண்ட் லைன்லேருந்து வேறு இடத்துல டிவியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இதை சொல்லிடுறேன். இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு திரும்பவும் கீழே வரலாம். நடக்குதான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கதையாக சொன்னால் உங்களுக்கு புரியுது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எதாவது இந்த மாதிரி கதையாக சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி.